இந்த ஒரு காரணத்துக்காக தான் நான் முட்டையை பாயில் பண்றதே கிடையாது. கேஸ் என் வீடியோ நீங்க ரெகுலரா பாக்குறீங்கன்னா தெரியும், நான் எப்பயுமே ஆம்லேட்டா தான் சாப்பிட்டுட்டு இருக்கேன். வழக்கம் போல அந்த கிரேவிங்ஸ் கண்ட்ரோல் பண்றதுக்கு ஆன்லைன்ல ஆட்டைய போட்ட ரெசிபி தான் இது. சாப்பிடுறதுக்கு சூப்பரா இருந்துச்சு, ஆனா நான் கொஞ்சம் வாட்டரியா பண்ணிட்டேன். இந்த கட்டிங் சீரிஸ் ஃபுல்லா எனக்கு எப்பப்போ கிரேவிங்ஸ் எல்லாம் வருதோ அப்பப்போ இந்த கோகோ பவுடர் ரொம்ப ஹெல்ப் பண்ணிருக்கு. நான் லிட்டரலா இந்த கோகோ பவுடருக்கு ஃப்ரீ ப்ரொமோஷன் கொடுத்துட்டு இருக்கேன். சரி, இப்ப கதைக்கு வருவோம். ஷெட்டிங் சீரிஸ் ஆரம்பிச்சு 45 டேஸ் ஆகுது. இன்னைக்கு Feb 14. காலையில ப்ரீ ஒர்க் அவுட் மீட் எடுத்துட்டு ஒரு பிளாக் காஃபி போட்டு லெக்ஸ் அண்ட் ட்ரைசெப்ஸ் போட நம்ம வண்டியில ஜிம் கிளம்பியாச்சு. நம்ம ரொட்டீன்ல எந்த சேஞ்சஸுமே இருக்காது, ஃபுல் ஃபோக்கஸ் ஒர்க் அவுட்ல தான். ட்ரைசெப் மசில் பார்த்தாலே உங்களுக்கு என்னோட ஃபைபர்ஸ் எல்லாம் விசிபிளா தெரிஞ்சிருக்கும். இது இப்பதான் தெரிய ஆரம்பிச்சிருக்கு. சோ which means என்னோட ப்ரோக்ரஸ் வந்து நீட்டா போயிட்டு இருக்குன்னு அர்த்தம். இந்த மாதிரி சின்ன சின்ன சேஞ்சஸ் தான் நான் மோட்டிவேட் பண்ணி என்ன கன்சிஸ்டன்டா இருக்க வைக்குது. இன்கேஸ் இப்போ நீங்களும் கரெக்டான டயட்ல ஃபேட் லாஸ் பண்ணிட்டு இருக்கேன், ஆனா பாடி வெயிட்ல எந்த சேஞ்சஸும் வரலன்னா ஃபீல் பண்ணாதீங்க. இந்த மாதிரி ஃபேட் லெவல்ஸ்ல உங்களுக்கு சேஞ்சஸ் வரதான் செக் பண்ணுங்க. ஏன்னா நீங்க அட் டைம் மசிலும் பில்ட் பண்ணிருக்க நிறைய வாய்ப்பு இருந்திருக்கும். அண்ட் ஒவ்வொரு நாளும் உங்களோட பாடி வெயிட் வந்து வாட்டர் கண்டென்ட் பொறுத்து மாறும். சோ நீங்க இந்த சின்ன விஷயத்துக்குலாம் கிவ் அப் பண்ணாம கன்சிஸ்டன்டா பண்ணிட்டு இருங்க. ஒர்க் அவுட் எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து பன்னீரும் சப்பாத்தியும் சாப்பிட்டேன். அப்புறம் ஃப்ரெண்ட் வேற அவனோட லேப்டாப் ஏதோ ரிப்பேரா இருக்கு, ரெடி பண்ணணும்னு கூப்பிட்டு போயிட்டான். அதை கொடுத்துட்டு ரெண்டு பேரும் அரளில ஜூஸை போட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. லஞ்சுக்கும் சேம் காலையில எடுத்த அதே மீல் தான் எடுத்தேன். இன்னைக்கு ஈவினிங் வர ரொம்ப போர் அடிச்சிட்டு இருந்துச்சு, எங்கேயாச்சும் போனும் போல இருந்துச்சு. வண்டி எடுத்துட்டு கொஞ்சம் தூரம் போய் நம்ம ஃப்ரெண்ட்ஸோட காஃபி குடிக்கலான்னு போயிட்டேன். நான் காஃபி மட்டும் தான் குடிச்சேன், ஆனா கூட வந்தவங்க தான் இந்த மாதிரி சாப்பிட்டு அப்பப்போ வெறுப்பேத்துறானுங்க. ஆனா எதுவும் பண்ண முடியாது. நான் வீடியோ டெய்லி கன்சிஸ்டன்டா தான் போட்டுட்டு இருக்கேன். சோ இந்த சீரிஸ் முடிக்கிறதுக்குள்ள ஒரு 1000 ஃபாலோவர்ஸ் அச்சீவ் பண்ணா நல்லா இருக்கும். வீடியோ பார்க்க நீங்க ஃபாலோ பண்ணுவீங்கன்னு நம்புறேன். காஃபி எல்லாம் குடிச்சு முடிச்சு 3 பேர் ரிட்டர்ன் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். அப்புறம் வீட்டுக்கு வந்து லைட்டான டின்னர் எடுத்துட்டு முடிச்சிட்டேன் கைஸ்.